வரம் மொய் புத்தகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் சக்திவேல் ஃப்ரம் சென்னை. வரம் மொய் புத்தகம். இந்த வரம் மொய் புத்தகத்தில் இன்றைக்கி பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஸோ கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும், நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நமக்கு வந்து மொய் பணம் செய்வது வழக்கம். ஸோ அப்படி நம்ம செய்கிற மொய் பணத்தை நாம் அழகாகவும் சீராகவும் பதிவு செய்ய இந்த வரம் மொய் புத்தகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாங்க இந்த மொய் புத்தகத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக திருமண விழான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நாங்கள் சீமந்த விழா பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சீமந்த விழா பிரிண்ட் என்கிட்ட இருக்கும். இது மாதிரி 15 ஈவெண்ட்டோட ஃபங்க்ஷன் பிரிண்ட் என்கிட்ட இருக்குது. இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ உங்களுக்கு எடுத்து விட்டிங்கன்னா. அடுத்தது செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள என்னென்ன இருக்கலாங்க கொடுத்துருக்கோம். இதை பற்றி அப்போ நான் சொல்கிறேன். தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ மண்டபத்தின் பெயர், டெக்கரேஷன் பண்ணுறவங்க, ஃபோட்டோகிராஃபர், அவங்க லிஸ்டெல்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் பேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் நம்ம மொய் செய்கிறாங்களோ அவங்களோட பேர் இங்கே எழுதிக்கிட்டு, அவங்க அட்ரஸையும் எழுதிட்டு, எவ்வளோ தொகைன்னு போடுறத இதை தெளிவாக நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பேஜ் நம்பர் 60 to 73 பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சவர மோதிரம், அரை சவர மோதிரம், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் நமக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம தனியாக இங்கே பிரிண்ட் போட்டு எழுதி வச்சுருக்கோம். இவங்கள தனியாக நம்ம பேர் போட்டு எழுதிக்கலாம். பேர், ஊர், சப்போஸ் டிவினா டிவி போடலாம், கட்டில்னா கட்டில் போடலாம். அதுமாதிரி தனியாக நாங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை தெளிவாக நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுறதுல நமக்கு சீர்வரிசை தருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி சீர்வரிசை பொறுத்து பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள், எவசியல் பாத்திரங்கள், கட்டில், பீரோ, எலக்ட்ரானிக் எல்லாம் ஆல்ரெடி நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் எழுதி தான் பழக்கம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த வரம் மொய் புத்தகத்தை வாங்கி ஆதரவு கொடுங்க, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.